கோயில் பிரசாத். நீ என்ன நீ ஆபீஸ்க்கு வந்துட்ட? வந்தா என்ன? ஆமா, சொல்லாம கொள்ளாம இப்படி வந்திருக்கிய, இங்க வேலை செய்யறவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? ஆமா, நாம 2 பேர் சந்திக்கிறது அவங்களுக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு அப்படி லைசென்ஸ் இல்லாம வரதா? கோயில் பிரசாத் எங்க கொண்டு வந்த என்ன? நம்ம பிரமாணம் கோச்சுங்களா? திரும்பியா ஆமா, எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த? உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு. உச்சி பிள்ளையார் கோயிலுக்கா? என்ன நீ சாமி கும்பிட்ட? அப்பா கணேசா. என்னது? என்ன சொல்ற? கணேசா கிண்டல் பண்றியா? கொடுத்து விடுவார். என்னன்னு சொல்லி சாமி கும்பிட்டேன்னாக்க எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, வெக்கமா இது? போது வெக்கப்பட்டது. என்னன்னு சாமி கும்பிட்டேன் சொல்லு. எனக்கும் என்ன உங்களுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். எங்க வர நில்லு. இது நம்ம லொகேஷன்ல அச்சாபீஸ். இந்தாங்க பிரசாத். நான் பிரசாதம் சாப்பிடுவது இல்லையே. கோயில் பிரசாதம். ஐயா, இது என்ன இது? பேஷ் பேஷ், ஒரு சொம்பு கொடு கையில. இப்பதான் ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கா? இப்ப என்ன பார்த்த? சின்ன பிள்ளைல பாத்துருக்கணும் நம்ம பியூட்டிய. தேங்க்யூ ராதா. நான் கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசுறேன். என்ன? வந்து இது நம்ம லொகேஷன் இல்ல, அச் ஆபீஸ். புரியுதா? புரியுது புரியுது. வீட்டுக்கு வர அங்க பேசுறேன். வரட்டுமா? இல்ல ஐயா, போறது ராதை தானே? ஆமா, ராதையே தான். இந்த சந்திரன் பயிரையா சந்திச்சுட்டு போறா? ஐயா, யார் யார சந்திச்சா என்ன, நமக்கு இதுதானா வேலை? உனக்கு தெரியாது. இவ ஒரு ஜாதி கட்ட பையன். யார? ஓ, இருங்க, அதை எடுத்துறேன், அப்புறம் பேசலாம். மரியாதை பாத்துக்கலாம். விட்டு வச்சது உங்க மேலேயே விழுந்துருச்சு. வேலை விழுந்துச்சா? இங்க வார், முகத்தையே அசிங்கம் பண்ணிடுச்சாப்பா. மன்னிச்சிடுங்க, தெரியாம நடந்து போச்சு. என்ன மன்னிச்சுக்கிறது? பல்லு 30 கையில கொடுத்துரு. அதான் மன்னிச்சிடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வார்த்தை நீண்டுகிட்டே போகுது. அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஐயா, அசிங்கமா போற அளவுக்கு நாம இங்க நின்றுகிட்டு இருக்க கூடாது. வந்துருங்க. என்ன அவர் அடிச்சுடுவாரு, கை பிடிக்கிறியா? இல்லைங்க, எங்க ஐயா கீழே விழுந்துருவாரேன்னு பிடிச்சுக்கிறானுங்க. பெரியவரே போயிட்டு வா. மகா பெரிய மனுஷன், மூஞ்சு மோர கட்டையும் பாரு. மரியாதையா போ. கீழே பிடிச்சா தள்ளுற போறேன். என்ன சொல்லுவேன்? இன்னைக்கு நான் 2 நாள் பார்த்துட்டு தான் போறேன். உங்க உடம்புக்கு அது ஒத்துக்காது. யாரா இவங்கள அடியாட்கள? ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்து வர வச்சிருக்கிய. காலையில எழ கூட்டுற அவங்க எல்லாம் வேலை செய்யற ஆளுங்க. நீங்க போங்க போக சொல்லாதா? வர சொல்லு. பொட்டி கோட்டி பாக்கலாம். பொட்டி கோட்டி. ஏப்பா, அவருக்கு உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? உச்சி பிள்ளையார் கோயில் மேல ஏறி இறங்குற வரைக்கும் நல்லா தான் இருந்தார். இப்பதான் டாக்டர் கிட்ட காமிப்போம். இல்ல பைத்தியம் சொல்றேன். மரியாதை போயிடு, அரைஞ்சு விடுவேன் நானா. யாரும் அறைய போற? அறையத்தோட வைத்திய பல்ல தட்டி தரங்கட்ட பைய பேசுறதுக்கு அப்புறம் பதிலுக்கு அவனை பழகி இருக்கலன்னா இந்த சரீரத்துல உயிர் இருக்காது, உயிரே இருக்காது. அதுக்காக இப்ப என்ன செய்ய போறீங்க? அந்த சந்திரன் பயனுக்கு ஒரு முடிவை கட்ட போறேன். ஐயா, பல பேர் பார்க்க நடுத்தரவனை தள்ளி என்ன அவலப்படுத்துறான் பாரு. அதுக்கு பதில் அவனை இந்த உலகத்தை விட்டே தள்ள போறேன். ஐயா ஐயா, இந்த மாதிரி உயிருக்கு ஆபத்தான விஷயத்துல தலையிடாதீங்க. உயிர் பெருச்சல்ல, எனக்கு மானமும் மரியாதையும் தான் பெருசு. அது போனதுக்கு அப்புறம் ஒண்ணு அலைஞ்சாகணும். இல்ல ஐயா, இந்த மாதிரி ஆபத்தான காரியத்துல ஈடுபடாதீங்க. தெரிஞ்சா ஒண்ணு கொண்டுவேன். யாரோ மனுஷாலும் வர்றாங்களே. வந்தா எனக்கு என்ன? துணிஞ்சவனுக்கு துக்கவே. என்ன மாமா, துணிச்சலை பத்தி இன்னைக்கு நீங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாங்க, எனக்கு கூட அது ஆச்சரியமா தான் இருக்குது. சரி மனஜா, வினைய வீட்டுல வச்சு வளர்க்கிறேன், அது கடைசியில உனக்கே தீராத வேதனையை தரப்போகுது. என்ன மாமா இது? நான் லேடிஸ் கிளப்புக்கு போயிட்டு வீட்டுக்கு போற வழியில உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தா நீங்க என்னென்னமோ பேசுறீங்களே. பேசாம இருந்தாதான் எங்க ஐயா உடம்புக்கு ஏதாவது வந்துருதுங்களே. மலையப்பா, என்ன அது உன் கையில? போன வருஷம் தீபாவளிக்கு ஐயா எனக்கு வாங்கி. மனஜா, கிளப்பு லேடிஸ் கிளப்புல போயிருந்தா தான் அந்த பொண்ணு ஊரை சுற்றுறா. யாரு மாமா? வேற யாரு? ஒரு வீட்டுக்காரனுடைய அருமை சங்க இருக்கால ராதை, அந்த சந்திரமயனோட குடிக்கிட்டு அச்சாபிச்சா ஒரே கும்மாளம் போடுறான். என்ன, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க மாமா. ராதை அந்த ஜாதி கட்ட சந்திரனை நேசிக்கிறா.
அவனோ கலப்பு கல்யாணத்துல பிறந்தவன். இந்த பொண்ணு அவனுக்கு வாழ்க்கப்பட்டா நாளைக்கு உன் குடும்பத்துல யாராவது சம்பந்தம் பண்ணுவாங்களா? இல்ல பெரிய மனுஷன்னு நான் தான் இந்த தெருவில் வாழ்ந்துட முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. நீ ஒரு பொண்ணுக்கு தாயாயிட்ட, அவ்வளவுதான் சொல்லு. நீங்களும் தான் ஒரு பொண்ணுக்கு தகப்பனா இருக்கீங்க. என்ன புண்ணியம் அப்பா, நீங்க என் வாழ்க்கையை கெடுத்தது போதாதா? ராதை இஷ்டப்படி ஒருத்தரை கட்டிக்க கூடவா நீங்க தடையா இருக்கணும்? பத்மினி, ராதை அவன் சிநேகிதிங்கிறதுக்காக அவ செய்யற தவறையெல்லாம் நாங்க மன்னிச்சிட முடியுமா? உங்க பிடிவாதத்துக்காக ராதை கட்டிக்கணும்னு நினைச்சவரை மறந்துட முடியுமா? அதுல என்ன சந்தேகம்? பெரியவங்க இஷ்டப்படிதான் பெண்கள் நடக்கணும். யூ ஆர் கரெக்ட். பெரியவங்க பேச்சுப்படி கேட்கணும்னு நினைச்சுதான் நானும் எங்க அப்பா சுருப்படி கேட்டேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு காசு நோய் உள்ள ஒருத்தருக்கு என்ன கட்டி வச்சாரு. நான் அவருக்கு மனைவியா வாழல, நர்ஸா உழைச்சு அவர் உயிரையாவது காப்பாத்திடலாம்னு நினைச்சு. அதுவும் முடியல. இப்ப சொல்லுங்க, பெரியவங்க வார்த்தையை மீறாம இருந்ததுக்கு நான் தான் என்ன பலனுக்கு? ஆண்டவன் எழுதின எழுத்த மாத்த முடியாது. அது ஏன் தவறு இல்ல. ஆஸ்திக்கு ஆசைப்பட்டு என்ன அமங்கலி ஆக்கிட்டு இப்ப ஏன் ஆண்டவனை குத்த சொல்றீங்க? ஐயா செய்த தவறுகளை எப்பவுமே அவர் ஒத்துக்கிறது இல்லைங்களே. மாமா, நான் இப்பவே போய் அந்த ராதியை என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவளுக்கு ஒரு சரியான முடிவை கட்டிட்டு வரேன். சாரி ராதா, ரொம்ப நேரமா எனக்கா வெயிட் பண்றியா? வேற என்ன, அச்சா ஆபீஸ் வந்தா கத்துவீங்க. உங்க வீட்ல உங்க அத்தை, எங்க வீட்ல எங்க அண்ணி. இந்த மாதிரி இடத்துல தானே உங்களை சந்திக்கணும். கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு செய்யறேன். உங்க ஏற்பாடெல்லாம் வெறும் பேச்சுதான். நோ நோ, உங்க அம்மாவும் சம்மதிச்சாச்சு, எங்க அத்தையும் பர்மிஷன் கொடுத்தாச்சு. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? வேண்டாம் அத்தா, இந்த ஊர்ல நம்ம கல்யாணம் வேண்டாம். ஆல்ரைட், உங்க இஷ்டப்படியே செஞ்சா போகுது. ஃபர்ஸ்ட் பழனியில நம்ம கல்யாணம், செகண்ட் மெட்ராஸ்ல ஜாம் ஜாம்னு நம்ம புது குடுத்தன ஆரம்பம். ஓகே, வெரி குட். தேங்க் யூ. அது சரி, உங்க அச்சா ஆபீஸ் என்ன செய்வீங்க? நம்ம கிட்ட எல்லாம் சோஷலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் லைஃப் தான். எல்லாத்தையும் தொழிலாளி கிட்ட கொடுத்துற போறேன். மெட்ராஸ் போய் என்ன செய்யறதா? அதுக்கு வேற தொழில் பார்த்துக்கிட்டா போகுது. என்னமோ அத்தா, நம்ம திட்டப்படி எல்லாம் நடக்கணும். கவலைப்படாத, எல்லாம் கரெக்டா நடக்கும். நீ மட்டும் உறுதியோட இருந்தா போதும். நீங்க இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படுறேன்? ஒருவேளை என்ன கொஞ்ச நாள் பிரிஞ்சு இருக்க வேண்டி வந்ததுன்னா? அந்த பிரிவினைங்கிற வார்த்தையே சொல்லாதீங்க, அது கேட்கவே எனக்கு பயமா இருக்கு. ஏன்? சூரியனை பார்க்காம தாமரை மலருமா? மலராது. அப்ப இரவிலே? இரவுல என்ன என்ன இரவுல? சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா? சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா? சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா? சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா? நெஞ்சில் இன்பம் வளருமா? என்னாலுமே சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா? சந்தேகமேகம் சூழ்ந்திடும் போதிலே, சந்தேகமேகம் சூழ்ந்திடும் போதிலே, சந்திரன் முகத்தையே அள்ளி பார்க்க முடியுமா? சந்திரன் முகத்தையே அள்ளி பார்க்க முடியுமா? என்னை இவ்விதம் வதைப்பதும் நியாயமா? என்னை இவ்விதம் வதைப்பதும் நியாயமா? ஏழையின் மீது இன்னும் சந்தேகமா? ஏழையின் மீது இன்னும் சந்தேகமா? உன்மன கண்களை மூடிய மேகமே, உன்மன கண்களை மூடிய மேகமே, தன்னால் விலகி போனதா என் தங்கமே? சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா? சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா? நெஞ்சில் இன்பம் வளருமா? என்னாலுமே சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா? சந்திரன் ஒளியை உண்டு வாழும் சாதக பறவை ஆனேனே நானே. சந்திரன் ஒளியை உண்டு வாழும் சாதக பறவை ஆனேனே
அன்பெனும் சிறகை விரித்தே பறந்து ஆனந்த உலகை காண்போம் நாமே. இன்பம் உண்டு என்றும் இனி துன்பமே இல்லை, இன்பம் உண்டு என்றும் இனி துன்பமே இல்லை. இனி இங்கு நீ வேறு நான் வேறில்லை, இனி இங்கு நீ வேறு நான் வேறில்லை. சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா, சிந்தையிலே கொண்ட சஞ்சலம் தீருமா, நெஞ்சில் இன்பம் வளருமா என்னாலுமே சந்திரனை காணாமல் அல்லி முகம் மலருமா. தொழிலாளர்களா சேர்ந்து இந்த அச்சகத்தை ஒரு குறையும் இல்லாம இத்தனை நாளா நடத்திட்டு வந்தோம். இப்ப நீங்க திடீர்னு ஊரை விட்டே போறேங்கிறீங்க. காரணம் கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறீங்க. உங்க பங்குக்காக போட்ட பணத்தையும் திருப்பி வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்க மனசு நோக்கும்படியா இங்க யாராவது நடந்துக்கிட்டாங்களா சந்தர்? ஒரு கால் எங்க கூட்டுறவே உங்களுக்கு பிடிக்கலையோ? அடட, ஏன்பா அனாவசியமா போட்டு மனசை குழப்பிக்கிறீங்க? எனக்கு வாழ்க்கையில ஒரு புது கூட்டுறவு ஏற்பட போகுது. அதனாலதான் நம்ம கூட்டுறவு தடைப்படுது. இதை வெளிப்படையா அவங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா அதை எப்படி இப்படி என்னப்பா ரகசியம்? அதை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லக்கூடாதா? சொல்றேன். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு விவரமா தபால் மூலியமா எழுதுறேன். இல்லைன்னா பத்திரிகையில வலைய செய்தி தலைப்புல நிறைய வரும், பாத்துக்கங்க. தம்பி 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 என்னடா லீஸ்ட் படி. கல்யாணத்துக்கு வேண்டிய சாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இனி பழனிக்கு புறப்பட வேண்டியதான். முட்டாள். அப்ப எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா? சந்திரன், எங்களை எல்லாம் மறந்துடாதீங்க. ஆரம்ப காலத்துல சிநேகிதமானவங்களை அந்திய காலம் வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் எங்க போய் செட்டில் ஆகிறேங்கிறத விவரமா தபால் மூலியமா தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே வாங்க, அப்புறம் தெரியும் நான் ஏன் இந்த ஊரை விட்டு போறேன். மறக்காம தெரியப்படுத்தணும் சந்திரன். நிச்சயமா. சந்தர், நீங்க என்னதான் சமாதானம் சொன்னாலும் உங்க பிரிவை எங்களால மறக்கவே முடியாது சந்தர். வருத்தப்படாதீங்க. என் மனசுல உங்களுக்கெல்லாம் என்னன்னைக்கு இடம் உண்டு. இந்த வள்ளுவரட்சகம் மென்மேலும் வளரணும், உங்களுடைய கூட்டுறவு என்னன்னைக்கு நீடிக்கணும்னு நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். மணி அடிச்சாச்சு. ஒரு நாட்டை உட்கார்ந்த இடத்துல சுவாசத்துக்கு நூ உடம்பு வளர்க்கறாள் நினைச்சேன். என்ன தன்னால காலையில இருந்து வேலை செஞ்சு கிறங்கி போயிருக்கிறேன். கத்துதியே ஒரே நினைக்கி. இப்ப நானா கத்துனேன்? நீ தானே கத்துற. உமர்கிட்ட மெதுவா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அம்மா அவட சண்டைக்கு வரலம்மா. சண்டைக்கு வராங்களா? ஆறு வராங்க சண்டைக்கு. ஆறாவது குளமாவது. முத்தம்மா ஆறுமுகம், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு ரயிலுக்கு டைம் ஆகல. ஏமா ரயிலை பத்தி டயத்தை பத்தி அவளுக்கு என்னமா தெரியும்? இவங்க தானே ரயிலுக்கு வழி காட்டினவங்க. உங்களுக்கு ரொம்ப தெரியும்ல. ஆரம்பிச்சிட்டியாமா? அதான் அப்படி பேசுறாங்க. அந்த ஆட்களை விவரம் கிட்ட இந்த மனுஷன் நீங்க வேலைக்கு வச்சுக்கிட்டு தன்னால ஏன் உசுறு போகுது. இப்ப ஏன் உசுறு போகுது? அம்மா பாத்தீங்களா, நான் பார்த்து வேலைக்கு வச்ச பொண்ணு என்னையோ குத்தம் சொல்லு. உங்க விவகாரமா பெரிய விவகாரமா போச்சே. சந்திரன் வந்துடுச்சா? அது ராத்திரிக்குள்ள வரும். பாத்தீங்களாமா, நீங்க சின்னையாவை எங்கன்னு கேக்குறீங்க. அவ நிலாவை நினைச்சுக்கிட்டு ராத்திரிக்கு வருங்கிறா. சின்னையாவை கேக்குறாங்களா? அம்மா என்ன ஆறுமுகம் சொல்ல? விவரமா சொல்ல தெரியாதுல்ல. முத்தம்மா, உனக்கு வர வர வாய் கொஞ்சம் அதிகமா தான் போச்சு. அம்மா, நீங்க பழனிக்கு போகும்போதே தயவு செய்து இந்த பொண்ணையும் கூட கூட்டு போங்க. நாளைக்கு இந்த சீனா, நாளைக்கு காலையில பழனியில ராதாவுக்கு உனக்கு கல்யாணம். வெக்கமா இருக்குதா? ராதா ரொம்ப அழகு இல்ல? நீ தாண்டா கொஞ்சம் குண்டாயிட்டல, நீ நல்லா தான் இருப்ப. ராதா ஒண்ணு எங்க நாளைக்கு பார்க்க மாட்டான். தலைய பேசாம முன்னு குஞ்சிக்கிட்டு கூப்பிட்ட பார்க்கவா போறா? மேல சத்தத்துல அவளுக்கு என்ன காதா காதா கேட்க போகுது. காது கேட்கலன்னா கைய நறுக்கு. என்ன தம்பி நீயாவே பேசிட்டு இருக்க? ஏதேது ராதைய கல்யாணம் கட்டிக்கிறதுக்குள்ள உனக்கு பைத்தியமா பிடிச்சிடும் போல இருக்க. அத்தை நீங்களே சொல்லுங்க, ராதையை போல ஒரு அழகான பொண்ணு அடக்கமான பொண்ணு யாருக்காவது கிடைக்குமா? அதனாலதான்ப்பா இவ்வளவு எதிர்ப்பு இருந்தோம் இந்த கல்யாணத்துக்கு நான் பரிபூர்ணமா சம்மதிச்சேன். உள்ள பேசுங்க. கல்யாணபுரம் தெருவுல வாழும் மக்களுக்கு காது கொஞ்சம் முறம் பெருசுன்னு சொல்லுவாங்க. சரி, ரயிலுக்கு டைம் ஆச்சு, நான் வரட்டுமா? ஐயோ புறப்படுங்க. இந்த பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் எல்லாம் எழுதி இருக்கிறேன். அவங்க ஸ்டேஷன்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க போய் கல்யாண வேலையை எல்லாம் முடிச்சிடுங்க. நான் காலையில ராதாவை கூட்டிட்டு கரெக்டா வந்துடுறேன். பொழுது போகுது, தன்னால ரயில் போயிடுமே. அந்த ஆட்களை
பேசிக்கிட்டே இருக்கீங்களே ஒரே நினைச்சி. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டியா? ஐயா ஐயா பெட்டியில காரு மூட்டை முடிச்செல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீ அங்க வச்சிரு. அடாடாடா இவளால பெரிய தொல்லையா போச்சுப்பா எனக்கு. ஐயா அந்த ஆத்துல பழனி மலையில இருந்தே பட்டணத்துக்கு ரயில் போகுது. ரயில் விடுறான், மலையில இருந்தே விடுறான். உனக்கா இவ பாடிக்கிட்டே இருக்கா. எவனா பாவதன் தலையில தான் கட்டணும் விழா. புறப்படு புறப்படு, சீக்கிரம் புறப்படுங்க. சரி நான் வரட்டுமா? ஆரம்பங்க. அத்தையை ஜாக்கிரதையா ட்ரெயின்ல ஏற்றிட்டு புறப்படுங்க. ஐயா நான் வரேன். என் மனசுக்கு பிடித்தமான மாப்பிள்ளையோட நான் சந்தோஷமா வாழணும்னு நீங்க தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். உங்களுடைய நல்லாசி அன்பும் இருந்தா என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்பவுமே இன்பமா இருக்கும். ஏமா பேசாம நிக்கிறீங்க? வாழ்த்து சொல்லுங்கம்மா. ஒரு குறையும் இல்லாம கணவரோடு சுகமா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ராதா, நீயும் உனக்கு கணவனா வர போற சந்திரனும் ஒற்றுமையா சௌக்கியமா இருக்கணும்னு மனசார நான் வாழ்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்க 2 பேரையும் நல்லபடியா வாழ வைக்கணும்னு தினசரி கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். அம்மா, தாய் சிறந்ததொரு கோயில் இல்லைன்னு பெரியவங்க சொன்ன மாதிரி என்னை பெற்று வளர்த்த நீங்க வாழ்த்து சொல்லிட்டா இந்த உலகில் இருக்கிற எல்லா தெய்வங்களும் என்னை வாழ்த்தின மாதிரி. நீ நல்லபடியா வாழணுங்கிறது தானேம்மா என்னுடைய ஆசை. ஆனா உன் கல்யாணத்தை சீரும் சிறப்புமா நடத்தி பார்க்க வேண்டிய உங்க அப்பா நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாரேங்கிறத நினைக்கும் போது, அம்மா இந்த நேரத்துல அப்பா உயிரோடு இல்லாம போயிட்டாருங்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையத்தான் இருக்கு. ராதா, நீ கவலைப்படாதே அம்மா. உங்க அப்பா இல்லாம போயிட்டாருங்கிறது மறந்துட்டாலும் கூட யாருக்கும் தெரியாம உன் கல்யாணம் ரகசியமா நடக்க போகுதுங்கிறத நினைச்சு பார்க்கும்போது அது ஒரு பக்கம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதை பத்தி எல்லாம் நினைக்காதீங்க அம்மா. ஊருக்கு உலகத்துக்கு தெரிஞ்சா எனக்கு அவருக்கு நடக்க போற கல்யாணமே நின்னுடும். ஊர் உலகத்துக்கு ஏம்மா போறேன்? ராதா, முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற உங்க அண்ணியும் அண்ணனும் சம்மதிக்கணுமே. கொஞ்சம் எதிர்ப்பா இருக்க உன் கல்யாணத்துக்கு. அம்மா, எதிர்ப்பு இருந்தா தானே மதிப்பு. எதுக்கும் உன் கல்யாணம் நடக்கிற வரையிலும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம இருக்கிறதுக்கு நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். கடவுளே, நான் பெத்த மகனுக்கு தெரியாம என் வயித்துல பிறந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறது உன் கட்டளையா? அதையும் நான் நேர்ல பார்க்க கூடாதுங்கிறது தான் உன்னுடைய சோதனையா? அம்மா, கண்டதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எந்த இடத்துல எங்க கல்யாணம் நடந்தாலும் நீங்க இங்க உட்கார்ந்த இடத்துலயே எங்களுக்கு ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தா போதும். அங்க எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கும். அது சரி, பழனிக்கு எந்நேரம் புறப்படுறதுன்னு பயணம் வச்சிருக்கீங்க? அந்த விஷயத்தை பத்தி தாமா போய் எந்நேரம் புறப்படுறது, எங்கிருந்து புறப்படுறது, எப்படி புறப்படுறதுன்னு அவர்கிட்ட எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஜாக்கிரதை, உங்க அண்ணி கண்ணுல படாம பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. ஐயா ஐயா ஐயா, ராதாம்மா வர்றாங்க. ராதா வர்றாங்க. ஒரு வேடிக்கை செய்யறப்ப. என்ன வேடிக்கைங்க? ரசம் உள்ள போட்டேன். மாலை யாருக்குங்க? போறா. ராதா, இது என்னுடைய அன்பு மாலை. நாளைக்கு உன் கழுத்துல சூட்ட போறது மணமாலை. உங்களுக்கு கொஞ்சம் கூட முன் யோசனையே இல்ல. என்ன பண்றது? உன்னை பார்த்தோன்னதான் எனக்கு இந்த உலகமே மறந்து போயிடுது. நாளும் கிழமை நேரம் காலம் எல்லாம் பார்த்து நாளைக்கு பழனி மலையில கல்யாணத்தை வச்சிருக்கும் போது இப்படி திடீர்னு என் கழுத்துல மாலையை போட்டுட்டீங்களா? இந்த நேரம் நல்ல நேரமா? நாம நினைக்கிறதெல்லாம் நல்ல நேரம் தான். ஏன் கவலைப்படுறேன்? நல்ல நேரம். போடு போடு போடு, பிடி போடு. சபாஜி, 2 பேரும் இங்கேயே மாலையை மாத்திக்கிட்டீங்களே. பாருங்க அத்தா, ஆறுமுகம் எல்லாம் என்ன கேலி செய்யுது. எனக்கு அழுகையும் கோவம் வருதும். டேய், போடா. ஆமா, ஆறுமுகத்தை எல்லாம் கோச்சுக்க கூடாது. ஏன்னா நாளைக்கு பழனி மலையில ஆறுமுகத்துக்கு முன்னால்தான் நமக்கு கல்யாணமே நடக்க போறது. அதுக்குள்ள என்ன அவசரம்? என்ன பண்றது? ஆசை ஆசை, நல்ல ஆசை. ராதா, ராதா, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, காதலியே தவறேது செய்தேன் பிரிய ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, காதலியே தவறேது செய்தேன்
பிரியராதே உனக்கு கோபம் ஆகாதடி கோபம் ஆகாதடி நீ ஒன்றும் புரியாத சின்னஞ்சிறுமியும் ஓடாதே ராதே உனக்கு கோபம் ஆகாதடி எந்தன் அருகினில் நாணம் ஏனோ எந்தன் அருகினில் நாணம் ஏனோ இன்னும் நீ வேறு நான் வேறோ என்னை பாரடி எந்தன் அருகினில் நாணம் ஏனோ இன்னும் நீ வேறு நான் வேறோ என்னை பாரடி எந்தன் அருகினில் நாணம் ஏனோ எந்தன் அருகினில் நாணம் ஏனோ சொந்த பந்தம் எதுவும் இல்லாமலே சொந்த பந்தம் எதுவும் இல்லாமலே துடிக்கும் உணர்வில் இரு நெஞ்சம் கலந்த பின்னும் ராதே உனக்கு கோபம் ஆகாதடி துடிக்கும் உணர்வில் இரு நெஞ்சம் கலந்த பின்னும் ராதே உனக்கு கோபம் ஆகாதேடி ராதே உனக்கு கோபம் ஆகாதேடி அப்பா முடிஞ்சிட்டு அவங்க பாட்டு சரிதாம்பா பெரிய பாகவதருடைய பாட்டையே இவ்வளவு நாளியா மூச்சை புடிச்சுக்கிட்டு பாடி இருக்கிறேன் அதுக்கே உருகாத உன் மனசு எதுக்கு தான் உருக போதப்போ அது இருக்கட்டும் உங்க அத்தை எங்க அத்தையும் முத்தம்மாளும் இந்நேரம் பழனிக்கு போய் நாளைக்கு நடக்க வேண்டிய நம்ம கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா நான் யார் கூட போறது மிஸ்டர் சந்திர கூட போறது கஷ்டம் எல்லாருக்கும் முன்னாடி நல்லபடியா நடக்க வேண்டிய நம்ம கல்யாணம் ரகசியமா திருட்டுத்தனமா பழனியில நடக்க போறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது என்ன செய்யறது எனக்கு தான் வருத்தமா இருக்கு உங்க அண்ணனும் அண்ணியும் சம்மதிச்சு அவங்க வீட்டு திண்ணையில கூட நான் தாலி கட்ட தயாரா இருக்கிறேன் அதுதான் நடக்காத காரியமாச்சு என்ன முடியாத காரியத்தை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் அத்தா உங்க முடிவை சொல்லுங்க இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நான் காரோட தயாரா இருக்கிறேன் நீ கல்யாணம் பண்ண புறப்பட்டு வந்துடுறா இங்க நான் வரவா வேண்டாம் நீ வர வேண்டாம் நான் கார் எடுத்துட்டு நேரா உங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறேன் அப்பா வேண்டாம் வேண்டாம் நானே வரேன் மிஸ் பண்ணிடாத ராதா வரட்டுமா ஆய் என்ன விஷயம் எல்லாம் நாளைக்கு ராதா எங்க போயிட்டு வர கோயிலுக்கு போயிட்டு வரேன் நீ உங்க அம்மாவை கேட்டதுக்கு ஸ்நேகிதி வீட்டுக்கு போயிருக்கேன் நாங்க உன்னை கேட்டா கோவிலுக்கு போயிட்டு வரேங்கிற என்னடிம்மா இது தாயும் மகளும் இப்படி போய் பேசுறீங்க இல்லையே நீ ஸ்நேகிதி வீட்டுக்கு போயிட்டு பிறகு அங்கிருந்து கோயிலுக்கு தான் போயிட்டு வரேன் நல்லா பேச கத்துக்கிட்டேடியம்மா நல்லா பேச கத்துக்கிட்டேன் என்னங்க படிச்சுட்டு போறோம் அந்த புத்தகத்தை கீழே வைங்க உங்க தங்கச்சியை பாருங்க வழக்கு வச்ச நேரத்துல வயசுக்கு வந்த பொண்ணு எங்க ஊரை சுத்திட்டு வரான்னு கேளுங்க ராதா ஏம்மா இந்த நேரத்துல வீட்டை விட்டு வெளியில போயிட்டு வர்ற நல்லா இருக்கா மன்னிச்சிடுங்க அண்ணா இன்னைக்கு தான் கடைசி தடவை நாளையில இருந்து வீடே தங்க மாட்டியா இல்ல அண்ணி இனிமே உங்களுக்கு இப்படி எல்லாம் தொல்லை கொடுக்க மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துங்க இனிமே நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது தெரியுமா ராதா உங்க அண்ணி கோபமா சொன்னாலும் உனக்கு நல்லதுக்கு தான் அம்மா சொல்றா இனிமே இந்த மாதிரி எல்லாம் போகாதம்மா ஐயா கண்டிச்சு சொன்னா எங்க தங்கச்சி கண் கலங்கிடுவாளோன்னு மெதுவா சொல்றீங்களா உன் மாதிரி சுந்தரேசன் பேச முடியுமா வரஜா ஏன் கூட பிறந்த பாசம் வந்து குறுக்க நின்றுடுமா அதுக்கு சொல்லலம்மா உன் மாதிரி கண்டிப்பா நடக்க யாராலையும் முடியாதுன்னு உன்னை பாராட்டிதாம்மா சொன்னேன் என்னை யாரும் பாராட்டி பேச வேண்டியதில்லை போய் அவங்க வேலையை பாருங்க என்னங்க நீங்க வாங்க அத்தே அலங்காரி வேஷத்துக்கு எங்க அம்மா பொருத்தமானவங்க போல இருக்கே வேஷம் என்ன
அலங்காரி மறுபிரிவியே உங்க அம்மா தான். அப்படியா? ஐயோ, மெதுவா பேசு. உங்க அம்மாவுக்கு 7 காது. 7 காதா? ஆமா, தரையெல்லாம் காதுதான். அம்மா, மணி 2 ஆயிடுச்சு. நான் போயிட்டு வரட்டுமா? ராதா, நீ பிறந்த நாள்ல இருந்து இப்பதாம்மா நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போறேன். அம்மா, எவ்வளவு கவலையோட இந்த அன்னிக்கும் பயந்துகிட்டு நீங்க ஏன் இந்த வீட்டுல இருக்கணும்? இப்பவே என்னோட புறப்படுங்க. பழனில கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு நேர பட்டணத்துக்கு தானே போறோம். அங்க போய் நீங்க அவரு நானும் எல்லாம் சௌக்கியமா இருக்கலாம். புறப்படுங்கம்மா. அப்படி சொல்லாதேம்மா. யாருக்கும் தெரியாம இந்த கல்யாணம் நடக்கிறதே தவறு. இதுல நானும் கூட இருந்து இந்த காரியம் நடந்தா அது பெரிய தப்பா போயிடுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் போகாது. நீங்க பேசாம என்னோட புறப்படுங்க. மெதுவா பேசுறாதா? உங்க அண்ணி எந்திரிச்சு வரப்போகுது. இப்ப எந்திரிச்சு வரலனால் காலையில வந்து உங்களுக்கு கண்ணா பின்னான்னு திட்டத்தானே போறாங்க. என்ன செய்யுது? நீ நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக நான் யாராருக்கிட்ட என்னென்ன திட்டு வாங்கணுமோ அதையெல்லாம் வாங்கித்தானே தீரணும். நீங்க யார்கிட்டயும் திட்டு வாங்க வேண்டாம். பேசாம இப்பவே புறப்படுங்கம்மா. கண் பொண்ணை கட்டி கொடுத்த இடத்துல அவளுடைய தாய் இருக்கிறது பழக்கமும் இல்லை, இருக்கவும் கூடாது. பையன் வீட்டிலேயே இருந்து இறந்துடுறதுதான் நல்ல முடிவுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. என்னம்மா இது? புறப்படுற நேரத்துல இந்த மாதிரி பேசுறீங்க? இல்லம்மா, நீ சௌக்கியமா உன் புருஷ மனசு கோணாம ஒத்துமையா நடந்துக்க வேண்டியது உன் கடமை. அம்மா, ராதா, வர்றேம்மா. நல்லபடியா போயிட்டு வா. அழாதீங்கம்மா. இல்லை, நான் அம்மா. ராதா, அழாதே ராஜா, அழாதே. நீயும் சந்திரனும் சௌக்கியமா இருங்க. நேரமாகுது, புறப்படு. நில்லுறாதா. அண்ணி, போதும், பேச்சு நிறுத்துங்க 2 பேரும். உங்க சம்பாஷணைகள் எல்லாம் நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு தாய் மகள் எத்தனை நாள் திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அண்ணி, திருட்டுத்தனமா கல்யாணம் செய்துட்டு போற பொண்ணை நல்லா மிரட்டி கால் 2 உடைச்சு ரூம்ல போட்டு பூட்டி வைக்காம ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற அம்மாவை பாரு. சீ, உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணி, என்ன மட்டும் திட்டுங்க. எங்க அம்மாவை இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ்வளவு ரோஷம் இருந்தா தாயும் மகளும் தன்மானத்தோட நடந்திருக்கும். ஒரு தாந்தானி பையில கட்டிக்கிட்டு நீ புறப்படவும் அதுக்கு உங்க அம்மா வழி அனுப்பிச்சு வைக்கிறதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? நாளைக்கு நாங்க வெளியே தலை காட்ட முடியுமா? ஊருக்குள்ள இந்த குடும்பம் மானத்தோட வாழறது உங்க 2 பேருக்கும் பிடிக்கலையா? அண்ணி, உங்க குடும்ப கௌரவத்தை ஒண்ணு கெடுத்துடல. நீங்க வெளியில தலை காட்டாத அளவுக்கு நாங்க ஒண்ணு நடந்துக்கும் இல்ல. நீங்க சும்மா இருங்கம்மா. மனசுக்கு பிடித்தமான மாப்பிள்ளைய முடிவு செய்தேன். பெத்த தாய்கிட்ட விஷயத்தை சொன்னேன். பிறகு அவங்க சம்மதத்தை வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். என் முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரும் நாள் குறிச்சு தேதியை முடிவு பண்ணாரு. விடிஞ்சா கல்யாணம், முடிஞ்சா தெரியுது ஊருக்குன்னு பேசாம இருந்தேன். யார்கிட்ட சொல்லணும்? எதுக்காக சொல்லணும்? எங்க அம்மா கிட்ட சொன்னா போதாதா? பெத்த வளர்த்த என் பொண்ணை கண்டிச்சு நான் ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. அவளை என் கண்ணு முன்னாடி நீ அடிச்சிட்டியே அம்மா. கழுத்தை நெரிச்சு உங்க பொண்ணை கொல்லாம விட்டுட்டேன்னு திருப்தி விட்டுட்டாங்க. அடிச்சு உதைச்சு வளர்க்காத வேண்டிய காரணம் தான் உங்க ராதா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அத்தை, முடிவா நான் ஒரே வார்த்தையா சொல்றேன். ராதை சந்திரனை கட்டிக்க கூடாது. நான் இந்த கல்யாணத்தை நடக்கவும் விட மாட்டேன். யாருமுக? என்ன தம்பி? என்னடா இது, மணி 3க்கு மேல ஆகுது, இன்னும் ராதாவை காணோம். அதான் நானும் கேக்குறேன். 12 மணிக்கு வரேன்னு சொல்லிச்சுல்ல? என்கிட்டே கேக்குறீங்களா? ஆமா, வேற யாரு கேக்குறது? அவ எப்ப வர்றது, எப்ப நம்ம பழனிக்கு போய் தொலைறோம்? கார பீட விட்டா சீக்கிரமா சேர்ந்துடுறேன் தம்பி. வேண்டா, இழவு கொட்டுற மடையா. பெண்கள் பேச்சு கேட்டுக்கிட்டு காரியத்துல ஈடுபடுறது மகா முட்டாள். அந்த முடிவுக்கு வந்துறாங்க தம்பி. அந்த ராதம்மா வீட்டுல சமய சந்தர்ப்பம் எப்படி சமாதானப்படுத்துங்களா? சமாதானம் பொழுது முடிஞ்ச பழனியில முகூர்த்தம். இவ்வளவு நாள் வரைக்கும் நாம இங்க இருந்தா என்னடா ஆகுறது? தம்பி, ஊர் உலகத்துக்கு தெரியாம ரகசியமா நடக்கிற கல்யாணம்ல இது. பல இடங்கள் வரத்தான் செய்யும், சமாளிக்கணும்.
தெரிய வேண்டிய உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. ஆமா. ராதாவோட அம்மாளுக்கு தெரிஞ்சாச்சு. ஆமா. நேரா புறப்பட்டு வர வேண்டியது தானே. அது எப்படி முடியும்? ராதா நம்ம மாதிரி ஆம்பளையா? பொண்ணு இல்ல அது. பொண்ணா? ஆமா. என்ன இடைஞ்சல்ல சிக்கி இருக்கும்? ஒருவேளை அவங்க அடி ஏதாவது ட்ரபிள் கொடுத்துருப்பா. இருக்கும் நான் நினைச்சேன். சரி, நான் 5 நிமிஷத்துல ராதாவோட திரும்பி வர்றேன். நீ எல்லாம் ரெடி பண்ணி. ஐயோ நீங்க போறீங்க. ஏண்டா போகும் போது போங்க. சரிண்ணா. தம்பி வேண்டா. ஜாக்கிரதை. ஆகட்டும் பொட்டா. ராதா திருட்டுத்தனமா பழனி உங்க கல்யாணம் நடந்துட்டா நாளைக்கு தெருவுக்குள்ள ஓ அண்டனம் என்ன போல சொந்தக்காரனை தரகாட்ட முடியுமா? உங்க இஷ்டப்படிதான் கல்யாணம் நடக்கணுமா? இல்ல உன்னை கடிச்சு கேட்கறதுக்கு ஆளுங்கிற தைரியம் ஐத்தியக்காரி. அப்படித்தான் முடிவு பண்ணியே கல்யாணம் பண்ணிக்க போறவனுடைய குலம் பொறுத்தவனா பார்க்க வேணா. கலப்பு கல்யாணத்துல போறது ஒரு சாதி பெயருக்கு நல்ல குலத்தை பிறந்த நீ மனைவிய வாக்கப்படலாம். நாணம் இல்ல, வெட்கம் இல்ல. ஐயா, நல்லபடியா என்ன கடைசி வரை காப்பாத்துவார் என்ற நம்பிக்கை இருக்கு. கள்ளங்கபடம் இல்லாத மனசு இருக்கு. சொன்ன வார்த்தை காப்பாற்ற நாணயமா அவர்கிட்ட இருக்கு. இதுக்கு மேல உங்க குலம் கோத்திரம் மேல எதுக்கு ஐயா? எதுக்கு? அப்படின்னு அந்த ஜாதி கட்ட சந்திர மேல தான் கட்டிக்க போறேன்னு சொல்றியா? ஆமா, அந்த முடிவில் தான் இருக்கு. இல்ல என்ன சாகிறதுக்கு துணிஞ்சிட்டு. அப்போ வீட்டுல இருக்கிற பெரியவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டியா? வனஜா, ராதா என் சம்மதத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தது. அது மேல ஒரு குத்தமும் இல்லை. உங்க 2 பேருக்கிட்டையும் சொல்லாதது என்னுடைய தப்புதான். என்ன மன்னிச்சிடுங்க. சரிம்மா, நீங்க தான் சொல்லல. ராதையாவது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. தங்கைக்கு தங்கையா, பொண்ணுக்கு பொண்ணா வளர்த்த அண்ணனை இவ்வளவு சீக்கிரமா அலட்சியப்படுத்துறது? அண்ணா, நான் உங்களை அலட்சியப்படுத்தல. என்னை தப்பா நினைக்காதீங்க. அண்ணி பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க எங்க இந்த கல்யாணத்தை தடுத்துடுவீங்களோன்னு பயந்துகிட்டு தான் நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைச்சிட்டேன். எனக்கு தெரியாம இந்த வீட்டுல எந்த விஷயத்தையும் மறைச்சிடலாம் நினைக்கிறியா? திங்கிற சோறும் இருக்கிற இடமும் என் வீடுங்கிறத மறந்துட்டீங்களா? அண்ணி, நான் எதையும் மறைக்கல. இனிமே இந்த வீட்டுல இருந்துகிட்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவும் நான் விரும்பல. அப்படின்னா அந்த சந்திரமேயன் கூட தான் ஓடுவேங்கிறியா? இனிமே எதுக்காக ஓடணும்? எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊர்லயே என் கல்யாணம் நடக்கணும் தான் நான் விரும்புறேன். அதுதான் ஒரு காலம் நடக்காது. இத பாருங்க, அந்த திருட்டு பையன் சந்திரனுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? நம்ம வீடு தேடி அவனே இங்க வந்துகிட்டு இருக்கான். அத்தா, முடிவா சொல்றேன். நீ அந்த சந்திரமேருக்கு சாதகமா ஒரு வார்த்தை பேசினாலும் அவனை இதே இடத்தை சுட்டி சாகடிச்சுடுவேன். கவனமாக்க. அந்த பயல் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே முன்பாயாரே அவனை வெளியே போக சொல்லணும். நாங்க யாரும் வாயை திறக்க மாட்டோம். உனக்கு வாழ்க்கப்பட முடியாது, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு கண்டிச்சு சொல்லுவோம். இதுக்கு மாறா மனசு குழம்பி மௌனமா நின்ன நீ மணமகனா பார்க்கணும்னு நினைச்ச சந்திரனை இதே இடத்துல பிணமாக்கிடுவேன். ஐயோ ஐயா, என்ன சுட்டுடுங்க, அவரை விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க. நீ கட்டிக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டு. அவனை கொல்லாம விட்டுடுற. இல்ல அவன் இந்த இடத்தை விட்டு உயிரோட திரும்ப போறது இல்லை. உங்களை யார் வர சொன்னாங்க? எதுக்காக வந்தீங்க? ஏன் வந்தீங்க? உங்க வீட்டுக்கு நீங்க போலாம். என்கிட்ட இருந்து எந்த பதிலையும் எதிர்பார்க்காதீங்க. வந்த வழியே திரும்பி போயிடுங்க. நீயா இப்படி எல்லாம் பேசுற? நானே தான் பேசுறேன். இந்த வீட்டுல உங்ககிட்ட யாரும் பேச மாட்டாங்க. இப்படி எல்லாம் பேசுற? காரணம் சொல்ல நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நிக்காதீங்க. நான் போயிட்டேன்னா நீ என்ன மறந்துடுங்க. நம்ம திட்டப்படி கல்யாணம் நடக்காது. உங்களுக்கு நான் வாழ்க்கப்பட முடியாது. போயிடுங்க. நீ சுயநினைவோட தான் பேசுறியா? ஆமா, கிட்ட வராதீங்க. நம்ம கல்யாணம் அதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காது? நடக்காது. நீங்க போயிடுங்க. இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி என்ன கேவலமா அவமானப்படுத்துறதுக்கு தான் பொய்யா ஒரு கல்யாண திட்டத்தை உருவாக்குன்னு யாராதா? பொய்யோ மீயோ இஷ்டம் இல்லையா போக வேண்டியதானே. இனிமே நீ ராதையை தொட்டு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கடைசியா சொல்றேன், மான ரோஷம் உள்ளவரா இருந்தா மறுவார்த்தை பேசாம வெளியே போயிடுங்க. ராதா, உன்னை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார்.
பொழுது விடிஞ்சோட நமக்கு பழனியில கல்யாணம், அதுவும் ஆண்டவன் முன்னிலையில். உலகமே எதிர்த்தாலும் எந்த எதிர்ப்புக்கு பயப்படாம இன்னைக்கு ராத்திரியே புறப்பட்டு போய் நாளைக்கு காலையில நமக்கு முகூர்த்தம். காதல் கல்யாணம், கலப்பு திருமணம். ராதா, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? என்ன கொல்லாம கொல்றதுக்காக நீ நடத்தி காட்டிய போலி நாடகமா இது? என்ன ஏன் இப்படி பைத்தியக்காரனாக்குற? என்னால இதெல்லாம் நம்பவே முடியல ராதா. நீ பேசுறதெல்லாம் உண்மைதானா? உண்மையா சொல்றேன். நம்ம திட்டப்படி கல்யாணம் நடக்காது. உங்களுக்கு மனைவியா வாழ்க்கப்பட முடியாது. என்னை மறந்துடுங்க. ராதா, எதுக்காக இப்படி ஆத்திரப்படுறீங்க? உங்களுக்கு மனைவியா வாழ்க்கப்பட முடியாது. நம்ம கல்யாணம் நடக்காது. நடக்காது. ஏன் நடக்காது? எந்த பதிலையும் சொல்ல தயாரா இல்லை. என்ன மறந்துடுங்க. காரணம் சொல்ல தயாரா இல்லை. இங்க எதுக்காக வந்தீங்க? ஏன் வந்தீங்க? உங்களை யார் வர சொன்னது? மான ரோஷம் உள்ளவரா இருந்தா மரியாதை இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுங்க. எதுக்காக இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்றீங்க? உங்களுக்கு மனைவியா வாழ்க்கப்பட முடியாது. நம்ம திட்டப்படி கல்யாணம் நடக்காது. இதுதான் முடிவு. போங்க, இங்க நிக்காதீங்க, போயிடுங்க வெளியே. ராதா,